ஆக்சுவலா நாங்க எனக்கு பிளே கிண்டம் வந்தோம். நவ்யாவையும் ஹதியனையும் எங்கேயாவது வெளில கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஜாலியா இருக்கு. நவ்யா வரியா? ரியாக்ஷனே இல்ல. ஒரு 2 நிமிஷத்துல பயந்து ஓடி வந்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் அவங்க உட்காந்து ரொம்ப காமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் நிற்க வச்சும் போது லைட்டாக பயந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே எழுந்து வர முடியல அவங்களால. அந்தளவுக்கு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் சிட்டி சென்டர் வந்து ஒரு 5 இயர்ஸ் மேலே ஆச்சு. மறந்தே போயிட்டேன். எப்படி ஒரு மால் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன். சரி அண்ணா அண்ணி தான் சொன்னாங்க இங்கே வந்து ப்ளே கிண்டம்னு ஒன்று இருக்காங்க, கிட்ஸுக்கு நல்லா விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு மினி ரேம்பிளியன் செட்டப் வச்சுருந்தாங்க. அங்கேயுமே அவங்க நல்லா விளாட்னாங்க, குதிச்சு. நவ்யாவை ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாளாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. லைக் அவங்க விளாட்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி, கொஞ்சம் அவங்க டயர்ட் ஆகிற மாதிரி, நல்லா விளையாடி டயர்ட் ஆகிற மாதிரி எங்கேயுமே நாங்கள் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் சிட்டி சென்டர் வந்திருக்கோம். இப்போ ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இருந்தால் அவங்க கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, டக்குன்னு அவங்களே வேறு இடத்துக்கு ஓடி போய் விளையாடுவாங்க. இவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துருவாங்க. ஸோ நம்ம தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல விளையாட வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் கீழேருந்து மேலே ஏற மாதிரி, அந்த மேலே ஏறுற இடமும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் ஸ்டெப்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு நெட்டு மாதிரி இருக்குது, அந்த நெட்டுக்குள்ளே பூந்து அவங்க க்ரால் பண்ணி போகிற மாதிரி. லைக் மேலேயுமே ஒரு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி பண்ணி தான் அவங்க ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பசங்களுக்கு விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, ஓரளவுக்கு நவ்யா பயப்படுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க பயப்படல. ஒரு ஸ்லைடில் வந்து பேரண்ட்ஸுமே இறங்கலாம். அந்த ஸ்லைடில் வந்து ஒரு பெரிய டயர் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன டயர் வச்சுருப்பாங்க. தனியாக இறங்கணும்னு நினைக்கிற கிட்ஸ் வந்து அந்த டயர்லேயே இறங்கிடலாம். இல்லை பேரண்ட்ஸோடு இறங்கணும், கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிற கிட்ஸ் வந்து அந்த பெரிய டயரில் பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு அவங்கள மடியில் வச்சுட்டு ஸ்லைட் பண்ணலாம். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அதை பார்த்துட்டு நவ்யாவே வந்து தனியாக ஏறி போய் அதில் ஸ்லைட் பண்ணாங்க. ஆக்சுவலாக நவ்யா ஸ்லோப்பான பிளேஸ்லலாம் ஏறவே மாட்டா. லைக் விழுந்துருவான்ற ஒரு பயம் இருக்கும். அவங்களாவே அந்த டயரை ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ஏறி எடுத்துகிட்டு போய் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்க அந்த ஸ்டெப்ஸில் ஏறாமல் அந்த ஸ்லைட்லேயே ஏறி போய் அந்த டயரை வச்சு அதில் உட்காந்து அவங்களே ஸ்லைட் பண்ணிட்டு வந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தனியாக போய் அவங்களே ஒன்றத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னும் போது ஹாப்பியாக இருந்தது. அதை என்ஜாய் பண்ணுறான்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது பக்கத்துலேயே ஸ்பைரலாக இறங்குற ஒரு ஸ்லைடு இருந்தது. அதுலேயுமே நாங்கள் நவ்யாவை பூத்து தள்ளி விட்டோம், போய் ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அவங்க அதுலேயுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இறங்கிட்டு இருந்தாங்க. சின்ன இடத்துல வந்து ஒரு பிரிட்டன் அண்ட் ப்ளே லைக் மேக்கப் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஜஸ்ட் அவங்களே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நவ்யா வந்து எதுவும் மூஞ்சில் போட்டுக்கல. பட் ஆனால் அவங்க சும்மா உட்காந்து எல்லாத்தையுமே அடிக்கல வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஃபேக்கான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபிஷ், கிராப்லாம் வச்சுருந்தாங்க. லைக் நீங்கள் வந்து அங்கேருந்து அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் எதிரில் ஒரு மினி கிச்சன் செட்டப் மாதிரி இருந்தது. அங்கே லிட்டரலி அவங்க குக் பண்ணுற மாதிரி, கட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்காக பிரிட்டன் அண்ட் ப்ளே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு பெரிய மாடு வேறு வச்சுருப்பாங்க. அந்த மாடுக்கு வந்து 2 குட்டி இருந்தது. அந்த குட்டிக்கு நம்ம வந்து மாட்டிலேருந்து பால் கறந்து லைக் அந்த குட்டிக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அது நவ்யா என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நாளாக உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெரிய மாடுலேருந்து பால் கறந்து குட்டிக்கு நம்ம ஃபீட் பண்ணோம், அதுவும் ஃபீடிங் பாட்டிலில் ஃபீட் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தா க்யூட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு சாண்ட் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் சின்ன கல்லெல்லாம் போட்டு அந்த சாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அந்த பிளேஸில் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 5 minutes தான் நாங்கள் அங்கே போய் விளாடினோம். சாண்ட் அள்ளி போடுற கரண்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கேயே சின்ன கிராப்ஸு, ஃபிஷ் எல்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஸோ டைம் முடிய போகுதுன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிட்ஸுக்கானதெல்லாம் பார்த்து ஜாலியாக இருந்தது. ஃபீமேல், மேல் அண்ட் கிட் அப்படி போனாங்கன்னா 2 பேரண்ட்டும் சேர்ந்து 900 சம்திங் ஆகும். இல்லை ஒரு கிட்டு மட்டும் போகிறாங்க, ஒரு பேரண்ட் ஃப்ரீ, ஸோ 650 ஆகும். சாக்ஸுக்கு தனியாக பே பண்ணணும். நீங்கள் வீட்டிலேருந்தே சாக்ஸ் போட்டு வந்துட்டிங்கன்னா அது இன்னும் ஈஸி. அப்புறம் 1 hour தான். அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் வெளில வந்தோன்னா 5 minutes வேஸ்ட் டைம் தருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பிரிட்டன் அண்ட் ப்ளே அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
பாப்பிக்கு வேற ட்ரெஸ் போடணுமா? என்ன கேட்டா ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். ஏரோ ஆப்பா இருக்கட்டும் இல்ல எங்க போனாலுமே வந்து 2000 ரூபா 3000 ரூபா ஒரு கேமுக்கு சொல்றாங்க. பட் ஆனா இங்க வந்து இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் வந்து 1000 ரூபா தான் செலவு பண்றது மாதிரி இருக்கு. அதோட நாமளுமே வந்து கிட்ஸோட சேர்ந்து விளாடுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்க நல்லா அமைஞ்சிருக்கு. பசங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரியான சினாரியோல விடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. சுச்சி அடிக்கடி ஆசைப்படுவேன் இந்த மாதிரி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. மாலுக்கு போய் தான் இப்படி செலவு பண்ணுமாங்கிறத வந்து நான் ரொம்ப அடமெண்டா இருக்க ஒரு டைப். ஆனா இங்க வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓகே. ஏன்னா இவெல்லாம் வந்து தூங்குற கேஸே கிடையாது. பயங்கர எனர்ஜியோட எந்த நேரமும் ஆடிக்கிட்டே இருப்பா. பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு கேம் ஓரியன்டா இருக்கிறதால வந்து ஏறி குதிச்சு பால் எடுத்துட்டு போயிட்டு மேல போய் சறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுனதால ஆள் பாருங்க தூங்கிட்டாங்க. இது வந்து பிளே கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது வந்து சிட்டி சென்டர்ல வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கு. டாடா பாய் பாய். குட்டி குட்டி ஆர்டிஃபேக்ட்ஸ் அது இதுன்னு என்னென்னமோலாம் இருக்கு. சிட்டி சென்டருடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. எத்தனை நாளைக்குன்னு தெரியல. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை வந்து ஸ்க்ரீன்லயோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு எப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. ஐஸ்கிரீம் இருக்கு. அண்ணி வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முடிக்கும் போதே ஒரு 7 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நவ்யாலாம் ஆல்ரெடி செம்ம தூக்கம். அவங்க சாப்பிட கூட எழுந்திரிக்கல. நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். The day is over. Bye சொல்லுங்க. Bye bye.